2025 புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக ஒரு ஆண்டு பிறக்கிறது அப்படின்னா அந்த ஆண்டில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா? கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் ஒரு உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக, செல்வ செழிப்பாக, நல்ல கடன்கள்லாம் நீங்கி, நோய் நொடிகள் நீங்கி, குழந்தைகள் முன்னேற்றம் இப்படியெல்லாம் கிடைக்காதான்னு எல்லாரும் இயங்குறது வழக்கம். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொது பலன்களும் வருட பலன்களையும் பார்ப்போம். இது ஒரு ஸ்திர ராசி, இரட்டை அல்லது பெண் ராசி, நீர் தத்துவத்தை கொண்டது. பகலில் பலம் ஜாஸ்தி. இதனுடைய அதிபதி செவ்வாய். இதில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை. காலபுருஷனுடைய 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு இதனுடைய சின்னமே தேள் தான். தேள் முதலிய விஷ ஜந்துக்கள் அது எங்கே இருக்கும்? குகைகளில் இருக்கும். எறும்பு புற்று, கடினமான கற்கள் இருக்கும் இடம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது. பகலில் வலுவுள்ள வெண்ணிறமுள்ள ராசி, நீர் தத்துவத்தை சேர்ந்தது. செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. சந்திரன் நீச்சமும் கேது உச்சமும் பெறுகின்றார் இந்த வீட்டில். அதனால் இங்கே மனோகாரகன் அழிந்து ஞானகாரகன் பெறக்கூடிய நிலை, மோட்சத்தை பெறக்கூடிய மோட்சராசிய 4, 8, 12 என்கிற காலச்சக்கரத்திற்கு வீடு பேரும் வீடு பேறு என்கின்ற வகையில் நன்மை தரும். நட்பாக சூரியனும் குருவும் இந்த வீட்டுக்கு நட்பு. புதனும் சுக்கிரனும் சம பலத்தை பெறுகிறார்கள். சனி ஒருவரே பகை. ஆகையினால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல சரீர வாகு கொண்டவர்களாக இருப்பாங்க. வட்டமான முகமும் நல்ல கலராக இருப்பாங்க. அகலமான நெற்றி உள்ளவர்கள். கிண்டலாகவும் கேலி செய்தும் பேசக்கூடிய சுவாபம் உள்ளவர்கள். முரட்டுத்தனமும் பிடிவாத குணமும் இருப்பவங்களாக இருப்பாங்க. எழுத்து, பேச்சு, வாதம் செய்தல் ஆகியவற்றில் திறமைசாலிகள். இவங்களுக்கு சங்கீதத்தில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எதை செய்தாலும் அதில் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பார்கள். சுயநலவாதி என்று சொல்லலாம். ஆனால் ஒரு வேலையை கொடுத்தா எடுத்த பணியை திறமையுடன் செய்து முடிப்பார்கள். பூனை போல் எதையும் அறியாததை போல் தோற்றமளிப்பாங்க. எல்லா விஷயமும் தெரியும். பிறரை பற்றி ஆனாலும் பிறரை பற்றியும் எந்த விஷயமானாலும் அவங்கக்கிட்ட ஒரு வேடிக்கையாக, கிண்டலாக, கேலியாக, சண்டை, நகைச்சுவையுடன் தான் பேசுவாங்க. விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். உல்லாச கேளிக்கைகளிலையும் ரொம்ப ஈடுபடுவாங்க. எதையும் சண்டை பிரசண்டமாக பாதாடுவாங்க. அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு வாதாடுவாங்க. எதையுமே சாதிப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இவங்களையெல்லாம் மாற்றுவது கடினம். முன்கோபி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. அறுசுவை உணவில் பிரியமுள்ளவங்க. நல்லா சமைப்பாங்க. குற்றங்குறைகளை பயமில்லாமல் சுட்டி காட்டுவார்கள். அதனால் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில், புத்தாண்டில் குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த புத்தாண்டில் சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த புத்தாண்டில் ராகு பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த புத்தாண்டில் கேது பகவான் சிம்மராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இப்போ 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது. அப்போ சராசரி வாழ்க்கையில் ஒரு வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று, நல்லதோ கெட்டதோ மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். இல்லை எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும்? 2 கேள்வி. ஒன்று ப்ளஸ்ஸா மைனஸா, இவ்வளோதான். இப்போ மார்ச் 29 இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசிக்கு இந்த இடப்பெயர்ச்சி, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போன சனி இவங்களுக்கு பஞ்சாட்சர சனின்னு பேர். காலச்சக்கரத்துக்கு 12. அதனால் இவங்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏதாவது ஒன்றில் உண்டு. பொதுவாக அர்த்தாஷ்டம சனி விளையிடுச்சு. 4ஆம் இடத்து சனி. கல்வியில், சுகத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் வயதுகள் தோறும் மாணவர்கள் கல்வியில் தடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுபோல் உத்தியோகத்திலேயும் நிறைய வேலைப்பளு வந்திருக்கும். இளைஞர்கள்
அதே போல் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நிறைய பேருக்கு கடன்கள் பெருகி இருக்கும். அதே போல் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடியிருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ இருக்காது. ஸோ அதனால் சனி பகவான் பொறுத்தளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை அவர் தருவார். அதனால் இப்போ பொதுவாக சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5ல் இருக்கிற சனி 7ஆம் இடத்தை பார்ப்பார். திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் சனியின் 7ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்குறார். காலச்சக்கரத்துக்கு 6. அப்போ உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். மோட்சஸ்தானத்திலிருந்து தர்மஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தாராளமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவார். அப்போ சனி ஒரு குருவின் வீட்டை பார்த்தால் ஒரு மதிப்பு மரியாதையோடு ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பார். ஸோ அதனால் குருவின் வீட்டில் அமர்ந்து குருவாகவே மாறி குருவின் பார்வையோடே அனுகூலமாக தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு மாத்திரம்தான் உலகம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சொந்த வீட்டுக்கு அவர் அப்படியே மேல் நோக்கி செல்கிறார். நீச்ச வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கார். ஸோ அதனால் 2.5 வருஷம் மீனத்தில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் கெடுதல் செய்ய மாட்டார். தன் வீட்டிலேருந்து வந்திருக்கிறனால ஒரு நல்ல பலன்களை தருவார். பெரிய ராசி நீர் ராசியில் இருக்கிறார். அதனால் சனி பகவான் பொறுத்தளவில் அவர் நட்பு வீடாக அங்கே இருக்கிறது. ஆன்மீகத்தில் நல்ல மாற்றங்கள், அன்புகள் எல்லாம், செல்வ செழிப்புகள்லாம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். வீடு வாசல்கள், பூர்வீக புண்ணியத்தில் இருக்க சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுப்பார். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ராகு ரிலீஸ் ஆகி 4ஆம் இடத்துக்கு வரார். ராகுனால தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். சில பேர் உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடு போவாங்க. காலச்சக்கரத்துக்கு 11, ஜென்மத்துக்கு 4 அப்படிங்கும் போது அப்போ இந்த 4, 11 ராகுன்னு வரும் பொழுது சில பேருக்கு நல்ல அனுகூலமான மாற்றங்கள்லாம் உண்டாகும். பயப்படும்படியாக ஒன்றும் பெரிய அளவு நடக்காது. ஸோ குரு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆண்டில் குரு மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு, அதாவது இந்த வருடத்தின் மையப்பகுதிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ தான் குரு 8க்கு போவார். அப்போ ராசிக்கு 8ல் போகும்போது என்ன செய்வார்? பார்வையில் அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஒன்றும் பெரிய அளவு துன்பம்லாம் வராது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுக்களுடைய நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் 11ல் இருக்க உங்களுக்கு கேது பகவான் பொறுத்தளவில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு நல்ல தொழிலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா விருச்சிக கேது நுழையிற வீடு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற வீடு. அங்கே தான் மக நட்சத்திரம் இருக்கிறது. ஸோ இந்த 2025 ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு 4வது வீட்டில் இருந்து சனியின் பெயர்ச்சி அதனுடைய எதிர்மறை தன்மையை கொண்டிருந்ததை தோன்றாலும் மே மாதம் முதல் ராகுவின் பெயர்ச்சி 4வது வீட்டில் நடைபெறும். சில பெரிய மற்றும் பழைய பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு போயிடும். புதிய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றுவதற்கூட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கடந்த சில நாட்களாக உங்களுக்கு வயிறு அல்லது மூளை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம். குருவின் பெயர்ச்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 7வது வீட்டின் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பதாக தெரிஞ்சது. மே மாதத்திற்கு பிறகு குரு 8வது வீட்டுக்கு சென்றாலும் ஓரளவு பலகீனமாக இருப்பீங்க. அதனால் குருக்குரிய அர்ச்சனை இதெல்லாம் பண்ணணும், சேத்திரங்கள் போயிட்டு வரணும். 2வது வீட்டில் அவருடைய பார்வை இருக்கிறனால் நிதி பிரச்சனை வராது. வருமானம் ஓரளவுக்கு தாமதமாகவே தான் இருக்கும். மே வரையிலான நேரம் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மிகவும் சாதகமாக தான் இருக்குது. திருமண நிச்சயதார்த்தம், காதல் விவகாரங்கள், குழந்தைகள் போன்ற விஷயங்களுக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மே மாதத்திற்கு முன்னதாகவே திருமண விஷயங்களை நடத்தி கொள்ளலாம் என்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சனி பயிற்சிக்கு பரிகாரம் செய்து கொள்ளணும். ராகு கேதுக்கு பரிகாரம் செய்து கொள்ளணும். மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகும்போது நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளணும். மொத்தத்தில் பொறுத்தளவில் இந்த ஆண்டு உங்களுக்கு நோ கெயின் நோ லாஸ். நன்றி, வணக்கம்.